இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. நான் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் வழக்குகள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்களும் மாதம் ஒரு 50,000 ரூபா வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். 1 மணி நேரம் பேசினா 50 லட்சம் வாங்குற வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு திமுக வைக்கிது. கபில் சிபலோ, அவங்க சித்தார்த் புத்ரா, அப்புறம் இவங்க வைக்கிற மற்ற எல்லா வக்கீல்களுக்கும் ஒரு நாளைக்கு கட்சிக்காக வந்து பேசினால் கிட்டத்தட்ட 25 50 லட்ச ரூபா வாங்குறாங்க. அந்த மாதிரி வக்கீலை வச்சு பேசி எவ்வளோ நாள் தள்ள முடியுமோ தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இதுவே 2019 தேர்தல், அந்த தேர்தல் தள்ளுபடியாக இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அந்த 5 வருஷம் முடிஞ்சு அடுத்து 24 தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வழக்கு வந்திருக்க வேண்டிய நிலையில் இன்னைக்கு காலையில் இப்போ ட்வீட் நான் இப்போ செக் பண்ணேன், இந்த ஏதாவது ஆயிடுச்சா டிஸ்கஷன் ஆச்சான்னு பார்த்தா இந்து பத்திரிகையுடைய ஹைகோர்ட் ரிப்போர்ட்டர் முகமது இர்ஃபான் உல்லா அவர் போட்டார், இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை என்பதால் இந்த வழக்கு இன்னைக்கு விசாரிக்கப்படவில்லை, அவர் அடுத்த தேதி மாற்றப்படும்ன்றாங்க. நிச்சயமாக அடுத்த வாரம் ஒரு தேதியை கொடுப்பாங்க. இதை ஐடி எப்படி எடுத்துகிட்டு போகும்னு பார்க்கணும். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் ஒரு தீர்ப்பு ஞாபகம் இருக்கா, திரு ஜோசப் விஜய் அவர்கள் காரில் 1.5 கோடி கொடுக்கணும். ஸோ ஐடி துறை சொன்னது அங்கு ஏற்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இங்கே ஐடி துறை சொன்னது ஏற்கப்பட்டால் கண்டிப்பாக திமுக அறக்கட்டளை அதற்கு பதில் கொடுக்க வேண்டியிருக்கும்.